மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால இதில் தசா புத்தி இருப்புகள் 4 வருடம் தான் இருக்கும். அதனால் என்னோட கணக்குப்படி நான் 3 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி மகா தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1, இதில் இருந்து இந்த சித்திரை மாதத்துலேருந்து 2027 அதே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், அந்த பங்குனி மாதம் கடைசி வரைக்கும், கிட்டத்தட்ட அந்த 12 மாதங்கள் இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். இது பொதுவான பலன்கள், எல்லா கிரகத்தையும் வச்சு சொல்கிறது. இப்போ ராகு கேது பயிற்சியோ குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அப்படி கிடையாது. இது பொதுவாகவே உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால், நல்ல யோகா தசைகளாக இருந்தால் நல்லாவே இருக்கும். தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி. இந்த 1 வருட காலத்துக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனியுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த சனி பகவான் இருப்பார். இதில் வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். இந்த வருஷத்தில் குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த குருடைய பயிற்சி. ஏன்னா ராசிக்கு குருடைய பார்வை 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சமாவது கம்மியாகும். அது மாதிரி ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் குருடைய பயிற்சி. மற்றபடி ராகு கேது பயிற்சியெல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுக்காது உங்களுக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் ஃபுல்லாகவே? இப்போ சனியுடைய நகர்வு, குருவுடைய பயிற்சி, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள். இப்போ தசாபுத்தி படி பார்த்தோம்னாக்கா, நான் இப்போ சனி தசை எடுத்திருக்கிறேன் படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இப்போ சனி மகா தசை நடக்குது. ராசிக்கு விரையாதிபதி 11ஆம் அதிபதி. இந்த படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் தான் இருப்பீங்க. அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி. இந்த வயதில் எதில் வேணால் இருக்கலாம். படிக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதி புத்திகள் தான் சொல்ல முடியும். சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே இந்த ராசிக்கு யோகாதிபதிகளோட சேர்க்கை. அதனால் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை, நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாக பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் முயற்சிகள் அதிகமாக போடணும். ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனி. இந்த காலகட்டம் நம்ம ஜென்ம சனி அப்படின்னு சொல்லி பயங்காட்டக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னாக்கா நிறைய முயற்சிகளை எடுக்கணும். படிக்கிற காலகட்டத்தில் நிறைய முயற்சி பண்ணணும். உங்களுக்காக நம்ம பாசிட்டிவாக பேசலாம், இல்லைன்னு சொல்லலை. நல்லாயிருக்கும், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கணும். முதலீடு பண்ணாமல் எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதான் முதலீடுனா பணம் முதலீடு. பணத்தை வச்சு ஒரு வேலை கேட்குறீங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் பணம் கட்டாமல் நீங்கள் செய்யுங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை எதிர்பார்த்தாலும் சரி, பெரிய முதலீடு மட்டும் வேண்டாம். அடுத்தவங்க நம்பி பணம் கட்டுறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக இல்லை வெளிநாடு போகிறதுக்காக பெரிய அமௌண்ட் கட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த டைமில் எது பண்ணாலும் சரி பிரச்சனைகளை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலை யாராருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு சுப கிரகம் இருக்குது, இல்லை 4ஆம் அதிபதி ஆட்சியில் இருக்கார், இவரே 4ஆம் அதிபதி தான். இல்லை உங்கள் லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்கேயாவது இருக்கட்டும், ஆட்சி உச்சத்தில் இருக்கட்டும், ஆனால் லக்கணத்துக்கும் ராசிக்கும் மறையக்கூடாது. அது மாதிரி இருந்தால் வேலை உங்களுக்கு எப்போவுமே ப்ராப்ளமே வராது. வேலை நல்லபடியாக போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கே உயர் அழுத்தம் இருக்கு இல்லையா, எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பாங்க அந்த வேலை ரீதியாக. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி இருக்குது. அதாவது அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும், தேவையில்லாத ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லைனாக்கா இடமாற்றங்கள், ஊர் விட்டு ஊர் போகிறது, அலைச்சல், இது மாதிரி ஒரு சிலது கொடுத்துட்டே இருக்கும். வேலை நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வேலை நல்லா இருக்காதா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இருக்கிற வேலையை சேஞ்சஸ் பண்ணாமல் இருங்க. ஒரு ப்ராப்ளம் வருது வேலையில் அப்படின்னாக்கா எதையுமே கண்டு காணாமல் போயிடுங்க. இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். சனியுடைய நகர்வு உத்திரட்டாதி, ரேவதி. ராசிக்கு விரையாதிபதி நட்சத்திரம் 1. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த நட்சத்திராதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ 7.5 சனியிலே பிரச்சனையில் இருப்பீங்க. இதுவும் பிரச்சனையாகும். வேலை அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் இதே மாதிரி தொழிலுக்கு எடுத்துக்கணும். இது 4ஆம் அதிபதி 7 கூடைய தசை. இந்த புதன் தசை நன்மை செய்யாது.
இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா சிறப்பு. 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப எல்லாம் கெடுக்காது புதன் தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 11, 12 ஜென்ம ராசி 2ஆம் இடம் இது மாதிரி 7.5 சனியில் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த ஜென்ம சனியில் கூட திருமணம் நடக்கும். நல்ல திருமணமாக தான் இருக்கும், பிரச்சனை வராது. ஆனால் ஆப்போசிட் ஜாதகம் வந்து நல்ல ஜாதகத்தை பார்த்து இணைக்கிறது நல்லது. இங்கே 7.5 சனி போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு வந்து சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ இது மாதிரி இணைக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ராகு சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணுற நபருக்கு வந்து அந்த கிரக சேர்க்கைக்கு வந்து இந்த ஜாதக பொறுத்து பார்த்து வச்சிங்கனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும் 7.5 சனி வரைக்கும். இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் இவ்வளோ குழப்பம் இருக்குன்னாக்கா ஒரு சில காலம் தள்ளி போடுறது நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பில் வந்துடும், ஜாதக அமைப்பெல்லாம் வந்துடும். லவ் மேரேஜெல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கும். இது எல்லாமே நன்மை அப்படின்னு எடுத்துக்க முடியாது, இருந்தாலும் நன்மை தான். ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் மாறிடும். ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸு அது இதுன்னு கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு, உங்களுக்கு வந்து 7.5 சனி போயிட்டுருக்குன்னா உங்கள் பார்ட்னருக்கு, அதாவது வீட்டில் மனைவிக்கோ கணவருக்கோ சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ போயிருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இது இப்படி தான் இருக்கும், அனுசரித்து போகிறது நல்லது. நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கலாம், பேசணும்னு வச்சுக்கலாம், எல்லாமே மாறிடும். ஏன்னா இந்த 7.5 சனியில் தான் வார்த்தைகள் கடுமையாக வரும். ஒரு சில பேர் வந்து திரும்ப வந்து சேரக்கூடிய வாய்ப்பே இல்லாத அளவுக்கு வார்த்தையை விடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்க கூட சேர்ந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் அவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து வரன் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ மனைவியோட சொந்தங்கள் இல்லை கணவரோட சொந்தங்கள் அவங்க எல்லாமே சேர்ந்துட்டு வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம எது பேசினாலும் தவறான ஒரு புரிதலாக தான் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் நல்லதே பேசினா கூட அது தவறாக தான் தெரியும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா அது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. புத்திமதி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த வயசு எனக்கு இல்லை. இருந்தாலும் இது வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்ததுக்கான காரணமே இங்கே வார்த்தைகள் வந்து பரிமாறிக்கொண்டது தான். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடமோ 2ஆம் இடமோ பாதிச்சிருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும்தான். 7ஆம் இடம் 2ஆம் இடம் வலுவாக இருந்துச்சுனாக்கா அவ்வளோ ப்ராப்ளம்லாம் வராது, சாதாரணமாக போயிடும். சண்டை சச்சரவு சின்னதாக 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது, சண்டை சச்சரவோடு போயிடும், ஒரு சாதாரண வாக்குவாதத்தோடு போயிடும். அதனால் திருமண வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த காலகட்டம் அப்படின்றது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேணாம், பெரிய முதலீடு வேணாம். அப்போ நம்ம எப்படி தொழில் பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிறது நார்மலாக பண்ணிகிட்ருங்க. புதுசாக ஒன்று தொடங்கிறது, புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறது, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி இப்போ வேண்டாம். இப்போ தான் வந்து யாராவது கூப்பிடுவாங்க, ஆசை வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லை நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், என்ன நடந்துட்டு போகுது பார்த்துருவோம், 1 லட்சம் 2 லட்சம் செலவு தானே அப்படின்ற மாதிரி போவோம். ஆனால் அது இழுத்துட்டு போய் வேறு மாதிரி விட்டுரும். அதுமாரிலாம் வந்து புதுசாக வந்து தொடங்கிறது வேணாம். நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க. வேலையில் இருந்தால் கூட சரி, தொழிலில் இருந்தால் கூட சரி. ஷேர் மார்க்கெட்டெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு அது மாதிரி வேண்டாம். அதெல்லாம் கூப்பிடும், வான்னு கூப்பிடும், போகாதீங்க அந்த பக்கம். போனீங்கன்னாக்கா அது மொத்தமாக போயிடும். அதை ஈர்த்துட்டு போகிறதுக்கு தான் அது வரும். அதனால் ரொம்பலாம் வந்து முதலீடு பண்ணாதீங்க, சின்னதாக முதலீடு பண்ணுங்கள். அதுலேயே ஏன்னா ஒரு சில பேர் படிச்சுட்டுலாம் அதை பண்ணிகிட்ருக்காங்க, அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணுறது கொஞ்சம் சாதாரணமாக பண்ணுங்கள், பெரிய இதுவெல்லாம் வேண்டாம் இந்த புதன் தசையில். மற்றபடி நான் தொழிலுக்கு சொல்லிட்டேன், வேலைக்கு சொல்லிட்டேன். 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை, அதாவது 40 வயசுலேருந்து 46 47 வயசு வரைக்கும் கேது தசை நடக்கும். கேது இந்த ராசிக்கு வந்து கேது பகவான் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால அது வந்து சுக்கிரனோட வீடுனாக்கா அஷ்டமாதிபதியோட வீடு. அந்த இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா சுக்கிரன் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் கூட கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயினாக. அதே மாதிரி செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை, இடம் சம்மந்தமான பிரச்சனை, ஒன்று வீடு கட்டி குறையா நிற்கிறது, அப்படி இல்லைக்கா நம்ம வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதில் எல்லாமே தடை வந்துட்டுருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் செவ்வாயோட வீட்டிலேருந்து தசை பண்ணால். இது வந்து நன்மை செய்யக்கூடிய இடம் தான், இல்லைன்னு சொல்ல. சுக்கிரனை தவிர்த்து, சுக்கிரன் வீடு தவிர்த்து என்னென்னா சனி பகவானுக்கு ஆகாது, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அது செவ்வாய் மாதிரி தான் டோட்டலாக. அதுக்கும் ரொம்ப அந்த ஃபைட் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்து பண்ணால், சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. எல்லாமே நான் நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு பதிவு எப்படின்னாக்கா, இதெல்லாம் அப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துங்கன்றது தான். இதெல்லாம் வந்து நடக்கும்ன்றதை விட, ஏன்னா
உங்கள் சுய ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நடக்கும். ஆனால் எல்லாருக்குமே இருக்குமா? பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நல்ல இடத்துல கூட அந்த தசா புத்தி இருந்து நடத்தலாம், கேது தசை அப்படிங்கிறது. இன்னொன்று ஒரு சில பேருக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து நடத்தலாம். அப்போ யோகத்தை செஞ்சிட்ருக்கோம், இல்லைன்னு சொல்ல. எல்லாமே ஜாதகம் தெரிஞ்சு தான் வராங்க, எல்லாமே தெரிஞ்சு தான் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கெல்லாம் செவ்வாயோட வீட்டில் இருக்குன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும், செவ்வாயோட வீட்டில் இருக்க ஏதோ ஒரு நெகட்டிவாக போயிட்டுருக்கு, பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து சுக்கிரன்னா சொல்லவே தேவையில்லை. சுக்கிரனோட வீட்டில் அந்த கேது பகவான் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலான ஒரு இடம். வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இன்னொன்று தொழில் ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுக்கும். சுக்கிரனோட வீடு, செவ்வாயோட வீடு, இன்னொன்று சனியோட வீடு. இந்த 6 வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா போட்டோம், தப்பே கிடையாது. வேறு மாதிரி போகுது, தொழில் ரன் ஆகலை, இல்லைனாக்கா வேலை கொஞ்சம் பிரச்சனையாக போகுது அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துங்க. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நான் முதலீடெல்லாம் சொல்லிட்டேன், பெருசாக முதலீடு பண்ணாதீங்க. மாற்றுறது வேண்டாம், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போயிட்டே இருங்க. தொழில் பண்ணிட்டுருங்களா, தொழில் பண்ணினே இருங்க. அது நல்லாயிருக்கும். புதுசாக எதனா சேஞ்சஸ் பண்ணணும், முதலீடு பண்ணணும், வேறு ஆட்கள் நம்பி பணம் கொடுக்கறது, இது மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மட்டும்தான். மற்றபடி இந்த கேது பகவான் தசைங்கிறது வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன், ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இந்த சுக்கிர தசை நடக்குதா, இது ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்கு இந்த சுக்கிர தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது. அது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. முதல் 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கும்பராசியை ஒட்டி வருது இல்லையா இந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால. இதில் வந்து இந்த முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களும் சரி, பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறவங்களும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சுக்கிர தசை ஆரம்பித்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் 2023 தான் ஒரு இடமாற்றம், ஒரு வேலை மாற்றம், வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அங்கே தான் ஒரு மணி லாக் ஆகிறது. அதுமாதிரி 2023 இல்லைனா 22 ஒரு சில பேருக்கு ஆரம்பித்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வந்த பிறகு, அதன் பிறகு இப்போ உத்திரட்டாதியில் போயிட்டுருக்காரு ரேவதி. இது எல்லாமே கொஞ்சம் அடி மேலே அடியாக இருக்கும். கொஞ்சம் இந்த 7.5 வருஷம் இருக்குது இல்லையா, 2023 30-31 வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சுக்கிர தசையில். அஷ்டமாதிபதி தசை அது. ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துல 8ல் ஆட்சி பெற்று தசை நடத்துவார். சூப்பராக இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருந்திருக்கு, நல்லா போயிட்டுருக்குங்க. ஆனால் அந்த தசை நல்லது செய்யாதுன்னு சொல்லுவோம். அருமையான தசை, அருமையாக வந்து 20 வருஷமாக அள்ளி கொடுக்குற தசை. ஆனால் 7.5 சனி வரும்போது ப்ராப்ளத்தை கொடுத்துரும். அது மாதிரி இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா, எப்போ 2023 தான் அடி மேலே அடி. இவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பிரச்சனை, அங்கே ஒரு மணி லாக் ஆகிடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் பணம் எடுத்து போய் போட்டு மொத்தமாக இதுவாகிடும். அதுக்கு கடன் மேலே கடன் கட்டி கடன் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சுக்கிர பகவான் தசையில். இந்த சனி பகவான் 7.5 சனியாக வரும்போது இதெல்லாம் பார்த்துக்கணும். அஷ்டமாதிபதி தசனாவே இந்த சனி பகவானுக்கு ஆகாது, 6ஆம் அதிபதி தசனாவே இந்த சனி பகவானுக்கு ஆகாது. இன்னொன்று 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தான்னு வச்சிங்களேன், சொல்லவே தேவையில்லை. 8ஆம் அதிபதி 6னாக்கா அவ்வளோ அவமானங்களை சந்திக்கக்கூடிய டைமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே இல்லை, இது அந்த நட்சத்திரத்தில் அந்த இடத்துல இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை. என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி, இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உத்திரட்டாதி ரேவதியில் சனி பகவான் போகும்போதெல்லாம் பெருசாக வந்து உங்களுக்கு கெடுபலன் கொடுக்காது. இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கிளியர் ஆகும். இப்போ கொடுத்த மணியெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு உண்டான வழி தெரியும், ஆனால் வருமானது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இன்னொன்று கொடுத்த ஆள், வாங்கிட்டு போன ஆள், அதுமாரி ஆள், ஏன்னா மாட்டி விட்டுச்சுனாக்கா அவன் மோசமான ஆளாக இருப்பான். போனானாக்கா போனது தான், ஆளே காணும். அதுமாரி இல்லை வந்து அவங்களுக்கு தொழில் நஷ்டம், எதிர்க்க போயின்னு வந்துன்னு இருப்பாப்புல, ஆனால் வந்து கேட்க முடியாது, கஷ்டத்தில் இருப்பாப்புல. அது மாதிரி இருக்கும். தெரிஞ்ச நபர்கள்கிட்ட, தெரிஞ்ச சொந்தங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு ஏமாறுறது, இது மாதிரிலாம் நிறைய இந்த சுக்கிர தசையில் நடக்கும். 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் வருது. இந்த 3 தசைகளுக்கு சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து 6ஆம் அதிபதி தசை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, இல்லைனா மருத்துவ செலவுகள், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்துங்க, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துங்க. அன்றாட உங்களுடைய வேலை இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மற்றபடி ஓகே தான். அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள். சந்திரன் மட்டுமே பூரட்டாதியில் இருக்கார், அதுவும் பரவாயில்ல, அதுலேயும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி குரு, அதுலேருந்து தசை பண்ணுறாருனாக்கா இந்த குரு நன்மை செஞ்சிருவார். இப்போ உச்சமாக வராரு,
இந்த வீட்டை பார்க்குறாரு, இந்த குருடைய பார்வை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.